இன்றைக்கி வந்து சுகரு ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா, அவங்களுக்காக ஒரு நல்ல ஹோம்மேட் மெடிசன் சொல்ல போகிறேன். இதில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் என்ன இருக்குன்னா, இன்சுலின் நிறைய உடம்புல செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து போன்ஸ்க்கு வந்து அவ்வளோ நல்லது. கொலஸ்ட்ரால் கம்மியாகும். முடிக்கு, ஸ்கின்க்கு, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு டிப்பு தான் நான் சொல்ல போகிறேன். இது வெந்தயம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதை விட பாதி வந்து கருஞ்சீரகம் 50 கிராம்ஸ், அதை விட பாதி வந்து ஓமம் 25 கிராம்ஸ். இது எல்லாமே தனித்தனியாக லைட்டாக வறுத்துடணும். ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக வறுத்துடணும். வறுக்கும்போது அந்த ஸ்மெல்ல வந்து நல்லா ஒரு வறுக்கிற ஸ்மெல் வரும். வறுத்துட்டு அது கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சாப்பிடும்போது சுகர் வந்து 150, 160, 200 இருக்கிறவங்களும் வந்து காலையில் எழுந்தவுடனே எம்டி ஸ்டமக்கில் ஒரு 1/2 டீஸ்பூன், லஞ்சுக்கு அப்புறம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம், லஞ்சுக்கு அப்புறம், நைட்டு டின்னருக்கு அப்புறம் 3 வேளையும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியோடு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு சாப்பிட்டுட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வாட்டி சுகர் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு. இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 15 நாள் கழித்து திரும்ப ஒரு வாட்டி சுகர் செக் பண்ணுங்கள். சுகர் செக் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குன்னு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, எவ்ரி 15 டேஸ்க்கு வந்து செக் பண்ணுங்கள். ஒரு 3 மந்த்ஸ்க்கு சுகர் நல்லா ரெடியூஸ் ஆகிருக்குன்னா எதுவுமே உங்களுக்கு டேப்லெட்டே வேணாம். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்லேயே வந்து நீங்கள் போக போக வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். போன் ஸ்ட்ரென்த் ஆகும். ஹெல்த்து நல்லா இருக்கும். கொலஸ்ட்ரால் இருக்காது. தொப்பை இருக்கிறவங்களும் தொப்பை நல்லா குறைஞ்சிடும். சரிங்களா? இன்சுலின் நல்லா செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும் உடம்புல. அதனால் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்பிட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. இதில் வந்து எந்த ஒரு வந்து என்ன ரியாக்ஷன், எந்த சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்ற ஒரு நல்ல பொருள் 3ம். அதனால் நீங்கள் பயப்படாமல் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு ஆனால் வந்து 15 டேஸ்க்கு கண்டிப்பாக வந்து சுகர் செக் பண்ணுங்கள். சுகர் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிட்ருக்குன்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இல்லை குறையில, மேக்ஸிமம் வந்து எப்படி இருக்குன்னா வந்து நார்மலாக போயிட்டுருக்கு, லோ சுகர் ஆகலைன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இதில் எந்த சைடு எஃபெக்ட் கிடையாது. டெய்லியும் நம்ம வந்து ஒரு மீல்ஸு கூட வந்து சாப்பிடும்போது ஏதாவது டின்னர் எடுக்கிறோம், பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோம், அது கூட ஒரு சோம்பு அந்த மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா, அது தேவையில்லை. இது சாப்பிட ஆரம்பித்தா 3 வேளையும் தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் போடுங்க. எனக்கும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோ நான் வந்து நல்ல ஒரு டிப்போடு உங்களுக்கு போட்டு விடுவேன். தேங்க்யூ ஸோ மச்.